செல்வாக்கு சரிது கூடுதுன்றதெல்லாம் தாண்டி தனியாக நின்னா ஜெயிக்கவே முடியாது. அது யதார்த்தமான உண்மை. நிறைய விஜய் ரசிகர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவர் முதலமைச்சராக ஆயிடுவார், எத்தனை சீட்டு வாங்கிப்பா முதலமைச்சர் ஆவானா, 4 சீட்டு வாங்கினாவே முதலமைச்சர் ஆகிடுவாருன்றாங்க. இப்போ அவங்க கனவுலெல்லாம் மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் வந்து விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறார் அப்படின்னா, அவர் இந்த முதல்வர் கனவு இல்லை அவங்கள நம்பக்கூடியவங்க இருக்காங்களா ஜென்சி அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. ஒரு 118 எம்எல்ஏ வரணும் அப்படின்ற அந்த புரிதலே இல்லாதவர்கள். அப்போ அவங்களையும் வச்சு கூட விஜய் வந்து மேபி இதுக்கு மேலே, ஏன்னா அவர் நினச்சதெல்லாம் ஃபெயிலியர். சிவபிரியன் அழகாக கூட்டிகிட்டு காமிச்சார். அவர் குண்டு பிளாஸ்ட், அதாவது குண்டுன்னது அவர் வந்து இந்த பிளாஸ்ட் பாட்டு சொன்னார். பிளாஸ்ட்டு தளபதி விஜய்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி 20% 30%லாம் சொன்னார். அதுக்கும் ஒரு படம் இருக்குது, 2000 4000 6000 போயிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் மாமா பிஸ்கோத்துன்ற மாதிரி முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இவர் வந்து நிறைய சிவபிரியன் அவர்கள் படம் பார்க்கணும். அப்போ தான் விஜய் டீகோட் பண்ண ஒரு முயற்சி பண்ணார். நானும் பார்த்தேன், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தார், அவரால் முடியல.